இங்க சுகன்யா ஒரு பக்கம் எப்படியோ அரசியை கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து தேட்டருக்கு கூட்டிட்டு வரதுக்கு தயாராயிட்டாங்க. அதே நேரத்துல அரசிக்குமே ரொம்பவே பயமா இருக்கு. எப்படி நான் வர முடியும், சொல்லப்போனா நான் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான், என்ன கொண்டே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அரசியுமே ரொம்பவே பயந்து போய் சுகன்யாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலையே படாத, நீ டேரக்டா காலேஜ் போற மாதிரி அங்க போயிடு, நான் எங்க வீட்டுக்கு போற மாதிரி அங்க வந்துடுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இங்க அரசியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதே நேரத்துல கோமதியும் வழிமறிச்சு இந்த பக்கம் இன்னைக்கு காலேஜே இருக்காது, என்ன நீ காலேஜுக்கு போற அப்படின்ற மாதிரி இங்க அரசியை கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அரசியுமே தடுமாறி இல்ல இருக்கு, இன்னைக்கு காலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வழியை சமாளிச்சிடுறாங்க. அப்ப பாண்டியனுமே பரவாயில்ல இருக்கட்டு, அவ காலேஜுக்கு தானே போறா, வேற எங்க போறா, விட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி இங்க அரசிக்கு சப்போர்ட் பண்ணி அங்க இருந்து பாண்டியனுமே அரசியை அமைச்சு வச்சிடறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சுகன்யாவுமே பாண்டியன் கிட்ட தன்னோட அம்மாவை பார்க்க போறதா சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. டைரக்டா அரசியை கூட்டிட்டு இந்த பக்கம் வந்து சுகன்யாவுமே தேட்டருக்கு வந்துடுறாங்க. அங்க வந்த உடனே அரசி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்த்து யாராவது பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கவனமா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க சுகன்யாவும் என்ன ஆச்சு அரசி, என்ன பிரச்சனை உனக்கு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அரசியுமே இல்ல அத்தை, இப்போ எங்க வீட்டுல இருந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, அதுக்கு தான் நானே பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க குமரவேலும் அங்க வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம அரசிக்கும் இவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க போன சுகன்யாவும் இன்னொரு பிளானை போட்டு குமாரையும் அரசியும் தனியா படம் பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. ஆனா இந்த பக்கம் அரசிக்கு அதை கேட்ட உடனே பயமா இருக்கு. இல்ல அத்தை, அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அரசி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அரசி என்ன சொன்னாலும் சரி சுகன்யா அங்க கேட்கிற மாதிரியே தெரியல. அவங்களுமே இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி காரணத்தை சொல்லி இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் படத்துக்கு அமுச்சு விட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சரவணனும் தன்னோட கடை வேலை விஷயமா இந்த பக்கம் அந்த தேட்டர் ஓனர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கேயுமே அந்த கதவெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த கதவை ரிட்டர்ன் போடணும், சொல்லப்போனா நீங்க ஆர்டர் போட்ட சைஸ் நீங்க போட்டிருக்கிறத விட சின்னதா போட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கதவை டைரக்டா ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு புது கதவை எடுத்துட்டு வந்து மாட்டி அதுக்கான வேலைகளை சரவணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க அரசியும் குமரவேலும் சேர்ந்து உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமரவேலுமே இங்க அரசி கிட்ட ரொம்பவே ரொமான்ஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அரசிக்கு இங்க ஃபுல்லாவே பயமா தான் இருக்கு. யாராவது நம்மளை பார்த்துருவாங்க, யாராவது பார்த்துட்டு போய் அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. அதே நேரம் குமாருமே இங்க பாரு அரசி, நீ பயப்படாத, யாரு பார்த்தாலும் சரி யாரு என்ன பண்ணாலும் சரி நான் வந்து அதை சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா என் அரசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இங்க முத்துவேலு நம்ம பையன் குமார் கிட்ட அரசியை லவ் பண்ற மாதிரி நடிக்க தான் சொன்னாங்க. ஆனா இந்த பக்கம் குமார் ஃபுல்லாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த லவ்ல தான் இந்த பக்கம் அரசி கிட்ட ரொம்பவே கான்பிடென்ட்டாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசிக்கு நம்பிக்கை கொடுத்து நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து தெளிவாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அரசிக்குமே இப்ப குமரவேல் பேசுற விஷயம் ரொம்பவே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் ரொம்பவே சைலண்ட் ஆகி இந்த பக்கம் படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குமாருமே இந்த பக்கம் அரசியோட ஷோல்டர்ல கை போடுறாங்க. அப்ப அரசியுமே இந்த பக்கம் குமாரை பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டே அவங்களுமே படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க வெளியில இருக்கிற சரவணனும் அந்த கதவு வேலை எல்லாம் முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. ஆனா கூட வந்தவருமே சரவணா ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம்யா, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி இங்க சரவணன்ட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. இது கேட்டோன்னு சரவணனுமே சரி ஓகே நம்ம தேட்டர் கேண்டீன் இருக்குல்ல அங்க போய் டீ குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டா அங்க உள்ள வராங்க. அதே நேரத்துல இங்க படம் முடிஞ்சு இன்னொரு பக்கம் இங்க அரசியும் குமரவேலும் வெளியில வராங்க. அவங்க வெளியில வரும்போது இந்த பக்கம் அரசியும் குமரவேலும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அரசியுமே சும்மா இருங்க, என்ன பண்றீங்க, அப்படிலாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எவ்வளவோ தடுத்து பார்க்கறாங்க அரசியுமே. ஆனா அரசியோட பேச்சை இந்த பக்கம் குமரவேல் கேட்கிற மாதிரியே தெரியல. அவருமே வந்து இல்ல அரசி உன் ஞாபகமா என்கிட்ட ஒரு செல்ஃபி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே அந்த போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப யதார்த்தமா சரவணனுமே இங்க டீயை குடிச்சிட்டு திரும்பி பாக்குறப்போ இங்க அரசியும் குமரவேலும் ஒன்னா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியில வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இங்க சரவணனுக்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் டைரக்டா குமரவேல்கிட்ட போயிட்டு ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை இந்த மாதிரி ஏமாத்தி படத்தை கூட்டிட்டு வந்திருப்ப, அவன் மனசை கெடுக்கிறதுக்கு யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்ற மாதிரி இங்க குமரவேலோட சட்டையை பிடிச்சி பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே இங்க சுத்தி இருக்க எல்லாருமே இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அரசிக்குமே என்ன பண்றதுனே தெரியல, ஐயோ போச்சு சரவணன்ட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்ற மாதிரி பயங்கர பதட்டத்தோடையும் பயங்கரமான பயத்தோடையும் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் குமாருமே என்னை மன்னிச்சிருங்க மச்சான், சொல்லப்போனால் நானும் அரசியும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனாக இந்த பக்கம் குமார் வந்து இங்கே அரசியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் சரவணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருமே இங்கே குமரவேலை அடிக்கிறத விட்டுட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அரசு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மோசமான வேலையை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதுவும் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ குமாருமே இங்கே பாருங்க மச்சான், நீங்கள் எங்கள் அப்பாவை நினச்சி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள்
அவங்கள பத்தி யோசிக்காதீங்க, கண்டிப்பா அரசியை நான் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன், நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு எதிரி ஆயிடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க குமாருமே ரொம்பவே தன்மையா இந்த பக்கம் சரவணன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா சரவணனால இந்த விஷயத்தை சுத்தமா துளி கூட ஏத்துக்கவே முடியல. அவங்களுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் எதை பத்தியும் பேசாம டைரக்டா அரசியை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சொல்லப்போனா இங்க குமரவேல்ட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லாம அரசியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க டூ வீலர்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, என்ன அரசி இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க, நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, நீ இதை எதை பத்தியுமே யோசிக்காம இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் அரசியுமே இங்க பாருங்கண்ணா, என்னை மன்னிச்சிருங்க, நான் குமரவேலும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம், அவன் ரொம்பவே நல்லவனா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிடாதீங்க, என் படிப்பும் கெட்டு போயிடும், அது மட்டும் இல்லாம இங்க குமரவேலுக்கும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அரசியுமே குமரவேலுக்காக இங்க சரவணன்ட்ட கேட்கறாங்க. இதை கேட்டவுடனே சரவணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருமே அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டு, எப்படி இந்த விஷயத்தை நான் சமாளிக்கிறது, இது எனக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை, இது அப்படியே விட்டாலும் பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியாம அவருமே திணற ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் அரசியை இன்னொரு பக்கம் டைரக்டா வீட்டுல கொண்டு போய் விடுறாருங்க. அப்ப வீட்டுக்கு போனோன்னு கோமதியுமே, என்ன அரசி இது, காலேஜ் இருக்கு என்ன ஆஃப் டேல வந்துட்ட அப்படின்ற மாதிரி அரசியை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அப்ப அரசியுமே, இல்லம்மா இந்த மாதிரி ஆஃப் டே தான் இன்னைக்கு காலேஜ், அதான் சாட்டர்டே சொன்னால அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் கோமதியுமே, சரவணா நீ எப்படி இவ்வளவு கூட்டிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சரவணன்ட்ட கோமதி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா சரவணனும், என் வேலை விஷயமா அந்த காலேஜ் பக்கம் கொஞ்சம் போயிருந்தேன், அப்பதான் கரெக்டா நம்ம அரசியுமே காலேஜ் முடிச்சு வெளியில வந்துட்டு இருந்தா, அவளை பார்த்தவொன்னே சரி நம்ம கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி நான் தான் கூட்டிட்டு வந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சரவணனும் போய் சொல்றாங்க. சொல்லப்போனா இங்க அரசு விஷயத்தை பத்தி இங்க வீட்டுல பேசினா ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும் அப்படிங்கிறத சரவணன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்துல ஒரு போய் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள இங்க பயங்கரமான போராட்டமா இருக்கு. எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது, குமரவேல் உண்மையிலுமே நல்லவன் தானா, அவனை நம்பி நம்ம அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாண்டியனுமே தன்னோட சொந்த மாமா பையனுக்கு இங்க அரசியை பொண்ணு பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்ட வரனுக்காக இவங்களுமே கொடுக்கறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியனோட இந்த மாதிரியான ஒரு திட்டம் இவங்க வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவருமே அரசிக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சா நல்லா இருக்கும், அவளும் நல்லபடியா வாழணும்ல அப்படின்ற மாதிரி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாண்டியனோட கனவு எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி இங்க அரசி ஒரு பயங்கரமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க குமரவேலுமே தியேட்டர்ல ரொம்பவே டென்ஷனோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அங்க போன சுகன்யாவும் குமாரை பார்த்து, என்ன குமார் அரசி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் குமார் நடந்த விஷயத்தை பத்தி இங்க டைரக்டா சுகன்யாட்ட சொல்லிட்டு, எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்னையும் அரசி நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே சுகன்யாவுமே, சரி விடு, இப்ப வீட்டுக்கு பிரச்சனை தெரிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் வந்து எப்படி ஆகுது என்ன ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம், நான் போய் நேரில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எங்க சுகன்யாவும் வேக வேகமாக கிளம்பி டேரக்டா வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே எந்த ஒரு சண்டையும் இல்லாததை பார்த்துட்டு அவங்களுமே ஷாக் ஆகிட்டு டைரக்டா அரசி ரூமுக்கு போறாங்க. அப்ப அரசியுமே ரூமுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க போன சுகன்யாவும், என்னாச்சு அரசி ஏன் அழுற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அரசி இருந்துகிட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க சொன்னீங்க தான் இதெல்லாம் பண்ணேன், இன்னைக்கு பாருங்க எங்க அண்ணன் பார்த்துட்டான், இப்ப பாருங்க எப்படி எங்க அண்ணனை சமாதானப்படுத்துறது, அவன் மட்டும் எங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொன்னான்னா அவ்வளவுதான் என்னை வெட்டி போட்டுருவாங்க, அது மட்டும் இல்லாம என்னோட படிப்பும் போயிடும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சுகன்யாவும், இங்க பாரு இந்த விஷயத்த நீங்க ரொம்பவே பாசிட்டிவா எடுத்துக்கணும், ஏன்னா உங்க அண்ணன் சரவண எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான்னா உங்க லவ்ல அவனுக்கும் விருப்பம் இருக்கு, அதாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்றத அவனும் விரும்புறான்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவங்க மறுபடியுமே இங்க அரசியோட மைண்டை மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா எப்படி எல்லாம் அரசியை மனசை மாத்தி இந்த பக்கம் குமரவேல் கூட சேர வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சுகன்யா ரொம்பவே தெளிவாகவும் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அரசியுமே அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.